இந்த வீடியோ நேற்று தேர்ஸ்டே எடுத்தது. இன்றைக்கி என்னோடய டே 6:50 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரைட் ஹேண்ட்லேயும் மருதாணி வச்சுருந்தேன், அதுவும் நல்லாவே பிடிச்சிருந்தது. மார்னிங் ராகி சாக்கோ மால்ட்டு தான் போட்டிருந்தேன். மால்ட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்யணும் தம்பிக்கு. மோகிட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி தோசையும் ஸ்க்ராம்பிள்டு எக்கும் தான். முட்டை தோசை சாப்பிட மாட்டான் தம்பி. இந்த மாதிரி தோசை தனியாக முட்டை தனியாக கொடுத்தா தான் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸுமே கொடுத்துட்டேன். பட்டர் பிஸ்கெட் தான் கொடுத்துருந்தேன். 8:20க்கெலாம் தம்பியுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பாய். பார்த்து. தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். 1 கப் உளுந்துக்கு 6 கப் ரைஸ் சேர்ப்பேன். 1 கப் இட்லி அரிசி சேர்த்துட்டு 5 கப் ரேஷன் அரிசி சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக உளுந்து கூடவே வெந்தயத்துமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுவேன். இந்த இட்லி மாவில் இட்லியும் தோசை ரெண்டுமே நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராகவே இந்த மாதிரி தான் அரைப்பேன் எப்போவுமே. மார்னிங் 8:30க்கெலாம் ஊற வச்சதுனால 10:30க்கெலாம் அரைச்சி வச்சுடுவேன் இட்லி மாவு. அரிசி உளுந்தெலாம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிடணும். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி பழைய சாதத்தில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தயிர்லாம் போட்டு ஐஸ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். கூடவே கொஞ்சமாக குழம்பும் மாங்காய் ஊறுகாவும் தான். மோகிட்குமே ஐஸ் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுன்றதுனால தம்பிக்கு கொடுக்கல. சாப்பிட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் மருதாணிலாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுதான் போட்டு ஊற வைக்கணும். கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி எல்லாம் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போது தேங்காய் எண்ணெயில் சேர்த்து ஒரு 4 நாள் நல்லா ஊற வச்சிடணும். கலர் நல்லா அது சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்குமே நல்லா ஊற வச்சிடணும். இந்த தேங்காய் எண்ணெய் ஆயில் மில்லில் தான் வாங்கியிருந்தோம், செக்கில். ரெடி பண்ணதில் பாதி தான் போட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் தம்பிக்கு ஸ்கூல் பேக் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படி வந்திருக்குன்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி 5th படிக்குள்ளே சேம் மாடல் இதே மாதிரி தம்பிக்கு டைனோசர் பிடிக்குன்றதுனால இந்த பேக் வாங்கினேன். அந்த பேக் நல்லாவே உழைச்சிது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்கின பேக் அந்தளவுக்கு லைஃப் வரவே இல்லை. அதனால் சேம் மாடலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இதே பேக்கை திரும்ப ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த பேக்கோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் வாங்கின பேக் கூட 2 இயர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாவே இருந்தது. குவாலிட்டி வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் திரும்ப சேம் மாடலே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. 10:30 ஆனதுமே அரிசி உளுந்துமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தம்பிக்கு வாயில் அர்ச்சனாக இருக்கிறதுனால காரமாக எதுவுமே வேணான்னு சொல்லிட்டான். தயிர் சாதம் தான் கேட்டுட்டு போனான் தம்பி இன்றைக்கி. பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரமாகவே தம்பிக்குமே லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸில் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை, தயிர் சாதம், டெசர்ட்டுக்கு கொஞ்சமாக கொய்யாப்பழம் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான், மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தம்பிக்குமே பேக் பண்ணி சீக்கிரமாகவே கொடுத்து அனுப்பிட்டேன். தம்பிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு நாங்கள் இந்த ஃப்ரூட் யோகர்ட் தான் சாப்பிட்ருந்தோம். லிச்சி அண்ட் ரோஸ் ஃப்ளேவர் தான். இல்லை, ரோஸ் பெட்டலும் லிச்சியுமே நல்லாவே தெரிஞ்சுது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. தம்பிக்கு லஞ்சில் தயிர் கொடுத்ததுனால ஈவினிங் யோகர்ட் சாப்பிடுவான். தம்பிக்கு மட்டும்தான் கர்ட் ரைஸ் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 வாட்டி பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே தக்காளியே சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. தக்காளிலேருந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். பெப்பருமே எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி.
ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்புலாம் எதுவுமே செய்யாமல் இந்த பெப்பர் சிக்கன் வச்சு ஒயிட் ரைஸ் கூட நாங்கள் சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி குடித்து ரொம்ப நாள் ஆனதுனால இன்றைக்கி ஈவினிங்க்கு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மிக்ஸ் கஞ்சி பவுடர் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஹெல்த் மிக்ஸை சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு தம்பியுமே டியூஷனுக்கு கிளம்பிட்டான் 6 o'clock. பொறுமை. தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்களுமே மொட்டை மாடிக்கு போயிட்டோம். கிளைமேட்டு மொட்டை மாடியில் இன்றைக்கி இப்படி தான் இருந்தது. ரொம்ப கருப்பாக இருந்தது மேகம். மின்னலும் ஹெவியாக இருந்தது. காக்காவுக்கு சிப்ஸும் ப்ரெட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தோம். மின்னல் அதிகமாக இருந்ததுனால கீழே வந்துட்டோம். மழையுமே ஹெவியாக இருந்தது. 2 ஹவர்ஸ்க்கு மேலே மழை இருந்துகிட்டே இருந்தது. மழையிலே போயிட்டு தான் தம்பியுமே டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். தம்பி டியூஷன்லேருந்து வந்ததும் பசிக்குதுன்னு சொன்னால் சீக்கிரமாகவே டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பன்னீர் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, பாதாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பிளெயின் மிளகாத்தூள் கிடையாது, சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். அதனால் காரம் அதிகமாக இருக்காது. இது மிளகாத்தூள் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்னீருமே வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பன்னீரை நான் ஃப்ரை பண்ணி சேர்க்க மாட்டேன். பன்னீர் வீட்டிலே செஞ்சது தான், நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பெரிய பீஸ் இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். மசாலா வாசலாம் நல்லா போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணாமல் டைரெக்டாகவே பன்னீரை ஆட் பண்ணிட்டேன். பன்னீர் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியுமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.